நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இதுதான். இந்த தப்பை பண்ணிட்டு தான் அவங்க கடனாளி ஆகிட்டு பின்னாடி குத்துது குறையுது அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்த மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து இதுதான். நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்படி அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டாமல் வெளியே வரலாம், நான் எப்படி என்னுடைய லைஃப்பை ரன் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதில் முக்கால்வாசி கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான். நானும் இப்போ தான் மாடு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது லோன் வாங்கி நான் மாடு வாங்கினேன், நான் 2 மாடு வாங்கினேன், 4 மாடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இப்போ தான் வந்து மாட்டு பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது, இன்னும் 2 லோன் போட்டு வாங்கி வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துச்சு நிறைய. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரியே வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து குறிப்பாக சொல்கிறேன். ஒரு சகோதரர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நான் 4 மாடு வந்து லோன் போட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து லோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ல் ஆரம்பிங்க. எடுத்த உடனே 4 மாட்டுக்கு லோன் போட்டு நம்ம வாங்கணுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா அது மாட்டை பற்றி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து அதுக்கான தீவன முறை, நம்ம என்னென்ன தீவனம் வந்து போடணும், அதுக்கு செலவு எவ்வளோ ஆகும், நம்ம அதை மெயின்டைன் பண்ணி நம்ம கூலி போக அதில் நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து மாடு வந்து நம்மளே சின்னதுலேருந்து வளர்த்தி அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம வந்து லோன் போட்டால் இப்போ 4 மாடுன்னா குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா. அதிகமாக விலை கொடுத்து வாங்கினா இன்னும் அதிகமாகும். குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா. 50,000 கீழே எந்த மாடும் வர்றதில்ல. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம போட்ட முதல் எடுக்கணும். போட்ட முதல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதில் எடுத்த உடனே 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் வர்றதில்ல. 1 லிட்ரு பால் 30 ரூபான்னா அதுக்கான தீவனம் எந்த அளவுக்கு கொட்டணும். இப்போ ஒரு நாளைக்கு 4 மாட்டில் குறைஞ்சபட்சம் 50 லிட்ரு பால் கூட கறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 லிட்ரு பாலில் 4 மாடு 1500 ரூபா. 30 ரூபான்னா மினிமம் சார்ஜ் வந்து 30 ரூபானே போட்டிருக்கேன் நான். 1500 ரூபா. அந்த 1500 ரூபாவில் மாட்டுக்கு தீவனம் எவ்வளோ போகணும்? ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மாட்டுக்கு தீவன செலவு வந்து 400 ரூபாய்க்கு மேலே ஆயிரும். நான் போடுற கண்டிஷனை பார்த்தா, நான் போடுற தீவனத்தை வச்சு. அதே இன்னும் அதிகமாக போடுறவங்களாம் தான் இன்னும் ரேட் அதிகம்தான் ஆகும். அது போக தீவனத்துக்கு மட்டும் அந்தளவுக்கு, இன்னும் அதுக்கு பில்லு, நம்ம செய்கிற கூலி, இதெல்லாம் போக நீ மாட்டுக்கு வாங்கின லோனுக்கும் அதில் கழிச்சு விடணும். ஒவ்வொரு நாள் வர ஒவ்வொரு முறை பால் காசுலையும் அது போயிட்டு நமக்கு எந்த அளவுக்கு மிச்சம் ஆயிரும் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தீவனத்துக்கும் நம்மளால் செலவு பண்ண முடியாமல், போட்ட முதலையும் எடுக்க முடியாமல், கடைசியில் மாட்டுக்கு லோனும் கட்ட முடியாமல், கையில் இருந்த அரைக்குறை காசும் போயிட்டு, நம்மளுடைய உழைப்பும் போயிட்டு, அதுக்கப்புறம் இருந்த மாடும் போயிடுது. கடைசியில் கடனாளி ஆகிட்டு நம்மளுக்கு மன உளைச்சல் தான் மிச்சம் ஆகுது. அந்த மாதிரி நம்ம ஏன் செய்யணும்? அப்படியே மாட்டுக்கு லோன் போட்டு வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 1ல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் கம்மி. சரிங்களா? அதே மாதிரி மாட்டுக்கான செலவும் கம்மி. ஏன்னா தீவனம் வந்து ஒரு மாட்டுக்கு தான். அதே தீவனமெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னெலாம் 1100 ரூபா இருந்துச்சு தீவனம், ஒரு புழக்க மூட்டை எஸ்கேம்லாம். ஆனால் இப்போ வந்து 1900 ரூபா. அதே கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ 4 மூட்டைன்னா சாதாரணமாக 8 நாளைக்கு தான் வரும். நான் போடுற மாதிரி ஒரு நாளைக்கு 2 கிலோ இந்த அளவுக்கு தான் போடுறேன். அதே ஒரு சிலர் வந்து நான் வேறு தீவனம் சேர்த்திக்கிறேன், அதனால் எனக்கு அந்தளவுக்கு வரும். அதே ஒரு சிலர் வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு மாட்டுக்கு 2 கிலோ 2.5 கிலோ வைக்கிறாங்க தீவனம், இந்த எஸ்கேஎம் புழக்க மட்டும். ஆனால் அந்த மாதிரிலாம் போட்டால் நம்மளுக்கு ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கூட பத்தாது 4 மாட்டுக்கு போடும்போது. 4 நாள் இல்லைன்னா 5 நாள் இவ்வளோ தான் வரும். அப்போ 10 நாளைக்குள்ளேயே 10 நாளுக்கு பால் காசு வருதா? இல்லை வாரத்துக்குனா கூட 2 மூட்டை எடுத்துட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம செலவு போக இதுக்கு இன்னும் மாட்டுக்கு ஒரு சிலர் இப்போ எங்களுதெல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க, மாட்டுக்கு தட்டு எங்களுதே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஊதியாவை உரம் போட்டு தண்ணி கட்டினா எங்களுக்கு தட்டு வளர்ந்துடும். அதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தட்டில் எதுவும் இல்லாத நெல் பில்லு தான் வாங்கி போடுவாங்க. ஒரு குரணை வந்து 300 ரூபா. அதையும் கணக்கு பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கணக்கு பார்த்து தான் நம்ம வந்து அதில் நம்ம கையிலேருந்து முதல் போட முடியாது. ஆல்ரெடி
இப்போ லோன் வாங்கினுக்கிறவங்க தான் மாட்டுக்கு முதல் போட்டதே பெரிய முதல். இதுலேயும் கையிலேருந்து முதல் போட்டால் நம்மளுக்கு ஒன்றுமே மிச்சம் ஆகாது. அதனால தான் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ குறைஞ்சபட்சம் வாரத்தில் நம்ம தீவனம் மாட்டுக்கு தீனி கொடுக்குற மாதிரி 3000 ரூபாய்க்கு மேலே வரும். மினிமம் வந்து ஒரு வாட்டில் எனக்கு தெரிஞ்சு 4000 ரூபாய் எடுக்கலாம். ஒரு மாட்டில் 4000 ரூபாய் எடுத்தால் கூட 1500 தான் போகும் தீவன செலவு. எனக்கு தெரிஞ்சு 1500. 20 கிலோ புழக்க நான் போடுற மாதிரி போட்டால் 20 கிலோ புழக்க ஒரு மூட்டை பூசா இவ்வளோ தான் போகும். அது 1500 தான் போகும். அதே தீவன பயிர் அவங்களதே தான். பில்லெல்லாம் நம்ம விலைக்கு வாங்கி போடணும் அப்படின்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரிங்களா? அதே நம்ம விலைக்கு வாங்கி போட்டால் அதுவும் நம்மளுக்கு மிச்சம் ஆகாது. அந்த மாதிரி நம்ம எல்லாமே விலைக்கு வாங்கி தான் நம்ம மாடு பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த வேலையை செய்யவே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நமக்கு அதில் வந்து ஒன்றுமே மிச்சம் ஆகாது. நம்மதே வந்து ஏதாவது தட்டுக்கிட்டு வச்சு நம்மளே வந்து அறுத்து போகிறதா பரவாயில்ல. ஆனால் ஒன்று தான் சமாளிச்சிடலாம். 4-5 ரூபாய் இருந்தால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மாடாக இருக்கும்போது வந்து மினிமம் வந்து ஒரு 2000 ரூபா மிச்சம் ஆகும் வாரத்துக்கு. அந்த 2000 ரூபாய் எதுக்குன்னா நம்ம செய்கிற கூலிக்கு தான். எல்லாமே வாங்கி போட்டால் நமக்கு ஒன்றுமே கட்டுப்படி ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ எனக்குன்னா வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நான் வந்து எங்களதே இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடுது. அது இன்னொரு சகோதரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் வாரத்துக்கு 20,000 வாங்குகிறேன், மாட்டுக்கே 15,000 போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம அழுகிற இமேஜ் வந்து போட்டிருந்தாரு. அதில் என்ன மிச்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வாரத்துக்கு நீங்கள் எத்தனை மாடு வச்சுன்னு கலந்து ஊற்றுறீங்களா எனக்கு தெரியாது. 20,000 வாங்கி அதில் 15,000 மாட்டுக்கே போயிட்டா ஒரு ஜென்ஸு வெளியில் போய் வேலை செஞ்சால் கூட 700-800 ரூபா வந்துடுது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி கூட இல்லை அதில். அதுவும் நம்ம பில்லு விலைக்கு வாங்கி போட்டால் வச்சுக்கோங்க, அதில் அதுவும் மிச்சம் இல்லை. அதனால் சொல்கிறேன், நம்ம ஒரு வேலை செய்யும்போது அதில் நமக்கு வருமானம் எந்த அளவு வருது அப்படின்றத பார்த்து தான் நம்ம ஒவ்வொன்றுமே செய்யணும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு சில வேலைலாம் செஞ்சுட்டு கடைசியில் கஷ்டப்படுறது தான் மிச்சம். கஷ்டப்பட்டு கடனாளி ஆகிட்டு ரொம்பவே மன உளைச்சல் ஆகிட்டு 4 பேருக்கு அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நான்லாம் ஒவ்வொரு விஷயமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நானாக தான் வளர்த்தணும். எல்லாமே என்கிட்ட வளர்ந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் ஒவ்வொன்றும் செய்யும்போதுமே நம்ம இந்த ஆனால் தீவனம் போடுறது வந்து நான் அப்பப்போ மாற்றிடுவேன். ஏன்னா சென மாட்டுக்கு வந்து ஒன்று போடுவேன், பால் கறக்கிற மாட்டுக்கு ஒன்று போடுவேன். இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கான முதல் வந்து எடுக்கணும், நமக்கான கூலியும் வந்து அதில் எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம கடத்தீவனத்துக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, கடைசியில் நமக்கான கூலின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஒரு சில டைமில் நமக்கும் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லா மாடும் செனையாக இருக்கும்போது ஒரு மாடு மட்டும் பால் கறக்கும். அப்போ வந்து என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தீவனம் போகிறோம் ஒரு மாட்டு பால் காசில் நம்ம 4 மாட்டுக்கு தீவனம் போடணும். அப்படின்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ வந்து நம்ம கையிலேருந்து போகிறது ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து காசு கொடுத்து வாங்கின மாடு எந்த மாடு என் கையில் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நான் பெருசாக முதலும் எதுவும் போடல. அந்த பாலில் வர காசுலேருந்து அப்படியே தீவனத்தை எடுத்து அடுத்த மாட்டுங்களையும் வளர்த்தணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இது வரைக்குமே எனக்கு நடந்துங்குது. நீங்களும் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண கமெண்ட் பார்த்தனா அதில் வந்து நிறைய பேர் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். ஏன்னா எந்த ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு முறைக்கு 10 முறை நம்ம யோசனை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகுமா, நம்ம வந்து இந்த வேலையை செய்யும்போது நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும், எந்த அளவுக்கு லாஸ் வரும், அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணணும். இல்லைனா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுக்கு பெரிய லாஸ் தான், பெரிய பள்ளத்தில் உலக வேண்டியதாயிரும். அதுக்கப்புறம் ஐயோ அடுத்தவங்க நம்மளை இப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படி மேலே கேரளான்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் அடுத்தவங்களுக்கு இடம் தான் கொடுக்க முடியும். நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெகுலராக இனிமேல் காலைல 11 to 12 வீடியோ அப்லோட் பண்ணலாம் இருக்கிறேன். டெய்லி வீடியோ போடலாமா அப்படின்றதே மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.